சமூக நிகழ்வை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய 68வது நினைவேந்தல் நிகழ்விலே மல்லர் மீட்பு களத்தின் சார்பாகவும் மல்லர் மீட்பு களத்தினுடைய ஒருங்கிணைப்பிலே சேலம் கரூரார் சித்தர் பீடத்தினுடைய நிறுவனர் அம்மையார் சத்யபாமா அவர்களும் பறையர் பேரியக்கத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி சிவகுரு பரையனார் அவர்களும் தமிழர் நீதி கட்சியினுடைய பொறுப்பாளர் அன்பு தம்பி ராஜ்பாண்டியன் உள்ளிட்டோர் தமிழ் தேசிய சிந்தனையோடு தமிழ்நிலத்தில் தமிழர் அரசியலை உருவாக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு நாங்கள் இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியலை தொடர்ந்து 22 ஆண்டுகளாக விதைத்து வருகிறோம். இந்த சூழலில் தென் மாவட்டங்களில் மீண்டும் மீண்டும் சாதிய பிரிவினையை தூண்டும் வகையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழர் வரலாறு தெரியாமல், குறிப்பாக தென் மாவட்டத்தினுடைய வரலாறுகள் தெரியாமல் இந்த நேரத்தில் சாதிய மோதலை உருவாக்குகிற வகையிலே உளறி கொட்டி சென்றிருக்கிறார். அவரை மல்லர் மீட்பு களத்தின் சார்பாகவும் தமிழர் குடிகள் கூட்டமைப்பின் சார்பாகவும் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாகவும் உலக தமிழர்கள் சார்பாகவும் உண்மையாக நாங்கள் இந்த வேளையிலே கண்டிக்கிறோம். அதே போல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்பது தொடர்ந்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து வருகிறது. திட்டமிட்டு தென் மாவட்டங்களிலே கடந்த 3-4 ஆண்டுகளில் 400க்கும் மேற்பட்ட தொடர் சாதிய படுகொலைகளை கட்டவிழ்த்து விட்டதனுடைய விளைவாக நாம் உண்மை வரலாறை உலகிற்கு ஓத வேண்டிய தேவை எழுந்ததனுடைய அடிப்படையில், வரலாற்று தரவுகளின் அடிப்படையில், சட்டமன்ற குறிப்புகளின் அடிப்படையில், ஆய்வு நூல்களின் அடிப்படையில், நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையிலே நாம் சில உண்மைகளை சொன்னதனுடைய விளைவாக தொடர்ந்து என் மீது பொய் வழக்குகளை போட்டு அவதூறுகளை பரப்பி என்னுடைய அரசியல் பயணத்தை முடக்குவதற்கு திராவிட மாடல் அரசு முற்பட்டது. என் மீது போடப்பட்ட பாலியல் பொய் வழக்கு நேற்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே முழுமையாக அது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட அரசியல் பொய் வழக்குகள் என் மீது இருக்கிறது. அதையும் நாங்கள் சட்டத்தின் வழியோடு தொடைத்தறிந்து தொடர்ச்சியாக இதைவிட வீரியமாக, வேகமாக, முழு மூச்சோடும் வீச்சோடும் மல்லர் மீட்பு களத்தினுடைய தமிழ் தேசிய அரசியல் தமிழ் நிலத்திலே விதைக்கப்படும், அது வளர்த்தெடுக்கப்படும். அடுத்த தலைமுறையாவது அது அறுவடை செய்வதற்கான வகையை நாங்கள் செய்வோம் என்கிற வேண்டுகோளை, உறுதியை இந்த வேளையில் மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய நினைவிடத்திலே வைத்த அந்த உறுதியை ஏற்று தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது தொடர்ச்சியாக நான் சொல்லி வருகிறேன். பாரதிய ஜனதா கட்சி உட்பட அனைத்து அரசியல் கட்சியும் ஏமாற்றி வருகிறது. இந்த சமூக விடுதலைக்கான, சமூக மீட்சிக்கான கோரிக்கையை காயடித்து வருகிறது. எனவே பட்டியல் வெளியேற்ற சிந்தனை கொண்டவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு வீரம் செறிந்த அரசியல் போராட்டத்தை முன்னெடுத்தால் மட்டுமே பட்டியல் வெளியேற்றம் நிகழும். அதை அடுத்த கட்டமான பாய்ச்சல் தமிழர் அரசியலை தமிழ் பெருங்குடிகள் ஒருங்கிணைந்து கைப்பற்றுகிற ஒரு அரசியல் அந்த மண்ணிலே பிறக்கும். இதை தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்கள், கல்வியாளர்கள் சிந்தையிலே கொண்டு இந்த நிலத்திற்கான அரசியலை, இந்த மண்ணுக்கான அரசியலை, இந்த மண்ணின் மக்களுக்கான தமிழ் தேசிய விடுதலை அரசியலை முன்னெடுப்பதற்கு நாம் அணியமாக வேண்டும். எனவே அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக திராவிடத்தை எதிர்த்து திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தினோம். திராவிட பொய் கருத்தியல் ரீதியாக நாம் கிழித்தெறிந்தோம். இதனுடைய விளைவாக தமிழ் தேசியம் பேசினாலோ, திராவிட எதிர்ப்பை பேசினாலோ அவர்கள் மீது கற்பழிப்பு வழக்குகளும், கற்பழிப்பு முயற்சி வழக்குகளும், அவர்கள் பாலியல் குற்றவாளிகளாக பார்க்கப்படுகிற ஒரு உளவியலை இங்கே திராவிட மாடல் அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இங்கே ஜெயலலிதாவோ, கருணாநிதியோ, எம்ஜிஆரோ இவர்களெல்லாம் பாலியல் குற்றத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் போல தமிழ் தேசியம் பேசினால் செந்தமிழன் சீமான் மீது அவதூறு வழக்கு, தம்பி செந்தில் மல்லர் மீதும் அவதூறு வழக்கு, அவர் மீதும் கற்பழிப்பு பொய் வழக்கு, என் மீது கற்பழிப்பு முயற்சி என்கிற பொய் வழக்கு. எனவே வழக்குகளை போட்டால் அதில் சட்டத்தில் மட்டுமல்ல தேர்தல் களத்திலும் நாங்கள் அதை எதிர்கொள்வோம். எங்களை எந்த வகையிலும் நீங்கள் முடக்கி விட முடியாது. இமானுவேல் சேகரனுடைய ஆன்மா எங்களை வழி நடத்தும். தமிழ் தேசியம் வென்றே தீரும். இல்ல, அதற்கான காரணத்தை சொல்லணும். எவனாக இருந்தாலும் அதற்கான காரணத்தை சொல்லணும். நாங்கள் சொல்லுகிறோம், மல்லன் மூதூர் என்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பரிபாடலும் கூறுகின்ற மதுரை என்கிற அந்த மாநகர் பாண்டிய நாட்டினுடைய தலைநகர்.
அந்த பாண்டிய நாட்டினுடைய ஆட்சி 3ஆம் நூற்றாண்டில் வீழ்த்தப்பட்டு 6ஆம் நூற்றாண்டு வரை 300 ஆண்டுகள் மூச்சடக்கி நின்று மீண்டும் மதுரை பேர்க்கும் பகுதியிலே காடுகளுக்குள்ள தேனி மாவட்ட பகுதியிலிருந்து மீண்டும் படையை திரட்டி களப்பிரர்கள் என்கிற கன்னடர்களை அடித்து விரட்டி மீண்டும் பாண்டியர் ஆட்சி இந்த மண்ணிலே நிறுவியவன் கடுங்கோன் பாண்டியன். அந்த ஆண்மகனுடைய பெயரை வைக்கணும், அந்த ஆண்மகனுடைய பெயரை வைக்கணும் என்று நாங்கள் இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அதுதான் வரலாற்று பொருத்தம், அதுதான் வரலாற்று பொருத்தம். சாதிய முரண்பாடுகளை நாம் கூர்மைப்படுத்த விரும்பவில்லை. வரலாற்றின் அடிப்படையில் மதுரை மண்ணுக்கு கடுங்கோன் பாண்டியன் பெயரை வைப்பதுதான் அது பொருத்தமாக இருக்கும், அது சரியாக இருக்கும், அது தீர்வாகவும் இருக்கும். அதை மல்லர் மீட்புக் குழு முன்வைக்கிறது. இதை தேவேந்திரோல வேளாளர் மக்களும் அனைத்து தமிழ் சமூகமும் புரிந்து கொள்ளணும். மீண்டும் மீண்டும் இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும் சமூகங்களுக்கு இடையே அரசியல் பொறிக்கைகள். ஏன் நான் வந்து கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்லிட்டு போறாரு யார் பேரையும் வைக்கணும்னு. நீ ஆட்சியில 4 வருஷம் இருந்தீல, என்ன புடுங்கின, ஏன் புடுங்கல, யாரையும் ஏமாற்ற இந்த 2 சமூகத்தை மோத விட்டு நீ வந்து ரத்தம் குடிக்க அலைகிற. நீ தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தி ரத்தம் குடிச்ச ஓநாய். எனவே இது எடுபடாது. அதே போல மு க ஸ்டாலின் ஆட்சியில் இல்லாத போது நான் பேர் வைப்ப விமான நிலையத்துக்கு போறாரு, இப்ப ஆட்சியில் நிக்கிற என்ன புடுங்கிட்டு இருக்க. அதே போல ஓ பன்னீர்செல்வம் ஓநாய். இந்த அனைத்து அதிமுக திமுக எவனாக இருக்கட்டும், விமான நிலையத்திற்கு எந்த ஒரு தனி மனிதனுடைய பெயரை வைக்கக்கூடாதுன்னு அரசாணை இருக்கிறது இந்திய அரசியலிலே. சரியா? அதெல்லாம் மாற்றுவது எளிதான காரியம் கிடையாது. மக்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சட்டப்படி யாருடைய தனி மனிதனுடைய பெயரை இங்கே வைக்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு வரைக்கும் சட்டம். அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது மத்திய அரசு செய்ய வேண்டிய வேலை. அதனால இவங்க அவங்களோட வேலையை பார்க்கணும், தேவையில்லாத வேலையை பார்த்தா தேர்தல் நேரத்தில் அது வெடித்து சிதறும்.